தான் தெரியாது கவனிங்க நகைன்னு. அது மாதிரி தான் எல்லாத்துலயும் மரபணு, எல்லாத்திலையும் மரபணு. இனி நம்மளை ஒரு நோயாளியா உருவாக்கி அதை எங்கெங்க கொண்டு போனா பாருங்க. கருவிலேயே அதை நோயாக்கிட்டா பிறந்து வரும்போதே அந்த நோயாளியா வரும். தூக்கல் சளி ஓடுக்கும், இருமல் வரும், நேரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம், டாக்டர் வருமானம், அப்புறம் அங்கிட்டு மருந்து. முதல்ல எல்லாம் சின்ன சின்னதா கிளினிக் வச்சு கையை பிடிச்சு பார்ப்பாங்க. பாக்கி வைத்தியம் தான் இந்த மருந்து ஊத்து அந்த மருந்து ஊத்துன்னு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை ஆஸ்பத்திரி பெரிய இருக்கு, எத்தனை ஆஸ்பத்திரி பெரிய இருக்கு. எல்லாருமே பெரிய படி படிச்சிருக்காங்க, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, எல்லா பட்ட படிப்பு. ஆனா எல்லாத்துக்கும் ஸ்கேனு மிஷினை நம்பித்தான் வாழ்க்கை. தலை வலிக்குன்னு போனா தலையை கொண்டு உள்ள விட்டு 4500 பணம் வாங்கிடுறான். என்னன்னு கேட்டா அதை பார்த்து நாங்க சொல்லுவோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க? அந்த மிஷினை எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, நாங்களே பார்த்துட்டு போறோம். ஒரு அரசு கல்வியையும் மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் இந்த மக்களுக்கு வழங்கிவிட்டால் நீங்கள் எங்களுக்கு எந்த நிதி உதவியும் கொடுக்க தேவையில்லை. லேப்டாப்பும் நாங்க வாங்கிக்குவோம், ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்க